அந்த தத்தாத்திரேயர் ஆனா இம்முறை எப்படி வந்திருக்காரு அப்படின்னா, ஒரு ஆண் மகிஷமாக, ஒரு மகிஷத்துடைய வடிவத்துல தோன்றி முன்னாடி நின்னாலும். பூர்வ ஜென்மத்துல லீலாவதினு சொல்லக்கூடிய அவருடைய மனைவி கொடுத்த சாபத்தின் காரணமாக இந்த ஜென்மத்தில் அவர் ஒரு மகிஷமாகவே தோன்றினார். மகாவிஷ்ணுவும் பரமேஸ்வரனும் சொன்னாலாம், அப்பா இந்த மகிஷி முக்கியங்களால சமாளிக்க முடியல, அதனால உனக்கு நாங்க சுந்தர மகிஷம் அப்படின்னு பேர் வச்சு உன்னை நாங்க அனுப்புறோம். நீ போய் அவளை மனம் மயக்கம் வரும்படி செய்து, உன்மேல் மோக ஆவேசம் கொள்ளும்படி செய்து, அவளை மயக்கி நீ அவளை விவாகம் செய்து கொண்டு வேற இடத்துக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போயிடு. அதனால சொர்க்கலோகத்தை விட்டு மகிழ்ச்சி நீங்கிட்டா அப்படின்னா மறுபடியும் அந்த அரக்கர்களை விரட்டி தேவர்கள் அங்க சொர்க்கத்தை கைப்பற்றி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்து அனுப்பி வைக்கிறேன். உனக்கு துணையாக மன்மதனும் வருவான் அப்படின்னு சொல்லி